வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எஸ்ஆர்கியும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அதிசயமான வார்த்தையா ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஃபோனும் ப்ரைஸ் ஹைக் மட்டும்தான் இருக்கு. இப்போதான் ஏதோ 1-2 ஃபோன் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. இது வந்து ஸ்டாண்டர்டா ப்ரைஸ் ட்ராப்பே ஆனது தான். சரியா, கார்டு ஆஃபரு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டில் பார்க்கும்போது ரியல்மி, அப்புறம் மோட்ரோலா மற்றும் ஓப்போ இவங்க கிட்டேருந்து வர ஃபோன்ஸோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதனால தான் ப்ரைஸ் ட்ராப் ஆன ஒரு சில ரொம்ப குறைந்த ஃபோன்ஸ் தான் இருக்கு. அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். யாராவது விருப்பம் இருந்தால் இந்த டிவைஸ் ட்ரை பண்ணலாம். ஆமாம், அதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்டனால ஐஃபோன் ஏர் இப்போ 94K இருக்குங்க. ஐயோ, ஃபோன் வச்சு 4 பேர் ஓடுறாங்கடா வாங்குறதுக்கு. ஆமாங்க, அது வந்து ரொம்ப டிமாண்டான ஃபோனு. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு வெளில வரும்போதே 4 பேர் வந்து நிற்பாங்க, எனக்கு கொடுங்கன்னு. அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஃபோன் ஆக்சுவலாக யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சுரேஷ் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட விமர்சனத்தை நம்ம சில மாதங்கள் கழிச்சு எடுப்போம். நிஜமாவே அந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் 100% அந்த ஃபோன் இஸ் நாட் ஃபார் ஆல். ஆனால் அந்த ஃபோன் ஒரு சிலருக்கு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் வந்து நம்ம தெரிஞ்சுதான் வாங்குறோமே அப்படின்னும் போது அதை குறை சொல்லப்படும். எனக்கு வந்து இந்த 16 ப்ரோல இருக்கிற கேமரா தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏர் தான் மாசு, செல்லக்குட்டி, தங்கக்குட்டி. எவ்வளோ ரிலேபிளான ஒரு பேட்டரி லைஃப். 3150 mAh வச்சுக்கிட்டு அது ஃபைட்டர்ஸ் அடிச்சு பறக்கூட ட்ரை பண்ணுது. அதுதான் ஹைலைட்டு. மற்றபடி அதில் ட்ராபேக் இல்லைன்னு சொல்ல வரல. ஹார்ட்வேர் லெவல்லேயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா இப்போ கேமரா லிமிட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கேமரா தான் இருக்கும் அது. ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். அடுத்து S25 Air வந்து 94K அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் S25 FE அது வந்து 2400 பேஸ்டு, 2400E கிடையாது. போன வருஷம் ஃபுல்லாக நாங்கள் S25 FE சொல்லிட்டு இருந்தோம். இப்போ S25 FE வந்து 50Kக்கு வந்திருக்கான். ஏன்னா இனிஷியலாக அவன் 60Kல இப்போ வந்து குறைஞ்சி 50,000 வந்திருக்கான். ஆனால் அவன் இன்னுமே குறைவாங்க. அக்டோபர் டீல போய் இன்னும் குறைவான் கண்டிப்பா. அப்போ வந்து S25 FE சப்போஸ் வாங்கினா 2400 அப்படிங்கிறது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு SoC தான். அதே சமயம் கேமரா ரிலையபிலிட்டி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் S24 FEக்கும் S25 FEக்கும் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது. அந்த பெசல்ஸ்லையும் சின்ன சில்லற வேலைகள் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா அது 2400E, இது 2400. அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா S24 FEயோட 256 கூட ட்ரை பண்ணலாம். அது கூட மேபி உங்களுக்கு கிடைத்தால் நல்லாயிருக்கும். அண்டர் 50K. ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி தான், வெயிட் பண்ணிங்கன்னா கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்போ ரெனோ 14 சீரிஸ் அந்த ப்ரைஸா? இல்லாட்டி சும்மா சொல்கிறேன் 14 ப்ரோவாக இருக்க போகுது. 14 சரி வேணாம். நெக்ஸ்ட்டு 14ஓட ப்ரைஸ் வந்து 38,500 மனசாட்சி இல்லாத விஷயம். 35,000 V60 கிடைக்குது. நான் அதான் வாங்க சொல்லுவேன். 8450 இதை வாங்குறதுக்கு இது இத்தனைக்கும் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் ஒரு சிலர் வாமாகுதுன்னு வேற சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லெஜெண்டரி லாஸ்ட் இயர் ஃபுல்லா ரூல் பண்ணவன் இந்த இயர் ரூல் பண்ண வந்திருக்கான். இந்த ஏரியால கண்டிப்பா ரூல் தான். 35,000 கார்டு ஆஃபரோட கிடைக்குதுன்னா சும்மாவா? இப்போ கிடைக்குதான்னு தெரியல, பட் ஆஃபர்ல கிடைக்குது. வேலண்டைன்ஸ் டீல்னு சொல்லிட்டு வரும். அடுத்து மார்ச் மாசம் டீல்னு ஒன்று வரும். இல்ல இவன் தான் இப்பயும் நத்திங் ஃபோன் 3 வந்து 40-45K உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி டீல்ல 35,000 கிடைச்சது அது பெரிய விஷயம். இப்போ வந்து 40K 45K அந்த கார்டு ஆஃபர், யூபிஐ ஆஃபர் அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டு இந்த நத்திங் ஃபோன் 3 வித்துட்டு இருக்கானுங்க. யாராவது ட்ரை பண்ணா பண்ணுங்க. ஏன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஃபோன் தான் அது. ஃபோன் 3 இஸ் குட். அதுவும் முக்கியமாக பெரிஸ்கோப் குட்டு அண்ட் உங்களுக்கு வந்து மேக்ரோ கேப்பபிலிட்டிஸில் குட்டு. கேமரா ஆஸ்பெக்டில் யோசிக்கணும்னா நத்திங் ஃபோன் 3 வந்து ஒரு நல்ல ஃபோன் தான் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இந்த பட்ஜெட்டில். ஆமாம். இப்போ அதுவும் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேசியிருப்போம். 35,000 நல்லா இருக்குன்னு பார்த்தா எல்லாமே அப்போ இருக்கும்போது நத்திங் ஃபோன் 3 மாஸ். எஸ். அடுத்து பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 32,500 32க்குலாம் கூட கிடைச்சது ஆஃபரில். 9A. ஆமாம் 9A. பிக்சல் 9A. 9 விட 9A வந்து கொஞ்சம் பெட்டர். எந்த விதத்தில் அப்படின்னா கூலிங் மெக்கானிசம். ஏன்னா உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கும். 9ல அதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொன்னாங்க. அன்ரிலேபிள் ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னு. ஆமாம், இப்போ ரீசெண்டாக. ஆமாம். ஸோ அதனால வந்து அது என்னன்னு செக் பண்ணணும். கூகுள் கேமரா ஆப் ரிலேட்டடான பிரச்சனையா என்ன ஏதுன்னு பார்க்கணும். கூகுள் கிட்ட பெயிண்ட் அடிக்குதா? எப்படின்னா பெயிண்ட்னா அந்த பெயிண்ட் இல்லை, இது எப்படி இருக்குன்னா ஜூம் பண்ணி பார்த்தா டீடைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. ஓகே ஓகே. ஸோ ஏதோ கேமரா லெவலில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆப் லெவலில் ஏன்னா பண்ணுவாங்க. ஃபோன் வந்த புதுசுல ஞாபகம் இருக்குல்ல, ஆக்டர்லாம் எடுக்கலாம். ஆர்டர் வச்சு வெறித்தனமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து ஏதோ பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன சொல்லுங்க, பிக்சல் 9Aக்கு ஒரு ரீவிசிட் பாசிபிளா? ரீவிசிட்னா அவங்க விமர்சனத்தை வாங்கலாம். அதான் முடிந்தால் நாங்க ரீவிசிட் மாதிரி ட்ரை பண்ணி விமர்சனம் வாங்கி தரேன். அவங்க யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு. நம்ம சர்க்கிள்லயே 9A யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களேடா, கம்யூனிட்டிலேயே அப்படி பேர் இருப்பாங்க. 9A எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாலும். நம்ம நண்பர் நரேஷா இருக்காருல்ல, நரேஷ் தான் அவனோட சிதவ பாயிண்ட் இருக்கு. ஆமா. ஸோ நம்ம நண்பர்கள் இப்போ யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ பிக்சல் 9A யூசரா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேமரால வந்து என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ Android 17 இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க பீட்டா, அதனால இப்போ கேமரா எப்படி இருக்குன்னு வேணா செக் பண்ணி பாக்குறேன் நான். பாக்குறோம். ஓகே. அப்புறம் iQOO 15 இவன் வந்து என்னன்னா வித்தவுட் கார்டு ஆஃபரே உங்களுக்கு வந்து 68K.
ஏன்னா இல்ல, 72K இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு 73K வந்து பிரைஸ் பண்ணது கொஞ்சம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி 68Kல வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு. 68K இது வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான், ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. பின்ன இருக்கட்டும். ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு அதுக்கும் எல்லாம் பார்த்தா 75,000 இருக்க ஃபோன்லாம் ஆஃப்லைன்ல 65,000 ஈஸியா கிடைக்குதான். ஆமாங்க. நீங்க அதே மாதிரி சப்போஸ் விவோ ஓப்போல ஃபோன் ட்ரை பண்றேன் அப்படின்னா ஆஃப்லைன்ல சும்மா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து நல்லா இருக்கு. தலையை விரிச்சு போட்டு வந்திருக்கீங்களா, இந்தாங்க உங்களுக்கு 4,000 ரூபாய் கம்மி. நிஜமாவே அவனுங்க நீங்க ஆனால் கொஞ்சம் அடிச்சு கிடிச்சு பேசுனீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு நல்லா குறைக்கிறானுங்க. அவனுக்கிட்ட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா தான். அப்புறம் ஸோ மொத்தம் ஐக்யூ 15 வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் தான். கேமராவும் ஓரளவுக்கு டீசென்டான கேமரா தான். சரியா, நல்ல கேமரானே சொல்லலாம். இந்த வருஷம் வந்த ஃபிளாக்ஷிப் ஃபோனுங்க அது. ரீசன்ட் ப்ராசஸோட வந்த ஒரு ஃபோன் 8 Elite Gen 5ஓட 8 Eliteோட S25 Plus உங்களுக்கு 70,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து ரீசனபிளி குட் தான். அதுவும் வந்து அமேசான்ல, ஃபிளிப்கார்ட்ல வந்து உங்களுக்கு 75Kல இருக்கும், அமேசான்ல உங்களுக்கு 70K. ஆமா, ஏன்னா செல்லர் திருட்டு செல்லரா இருப்பான், யார் பின்னாடி வந்து எடுத்து. அமேசான் தாங்க அஃபிஷியல் செல்லர். ஆமா, என்ன அஃபிஷியல் செல்லர்? சாம்சங் வந்து எல்லா இடத்துலயும் விற்கும். ஆமா, சாம்சங் அமேசான்ல தான் வந்து இஷ்டத்துக்கு துபாய் யூனிட் எல்லாம் வித்து ஊரை ஏமாத்தி உலையில போட்டுட்டு இருந்தான். ஆமா, அப்புறம் சாம்சங் அஃபிஷியல் செல்லர் எல்லாருமே அஃபிஷியல் தான். சாம்சங் ஸ்டோரே இருக்கு, அதுதான் அஃபிஷியல்னு சொல்ல போனா. இதுல வந்து இப்போ 74,999 தான் வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இல்ல இதோ 5,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட வருதா? செல்லர் யாரு? செல்லர் எங்கிட்ட இருக்கு? அது மேல மேல மேல. ஆமா, ஏதோ உள்ள போட்டு வச்சிருக்கானுங்க. இது வேற மாதிரி இருக்குடா. அப்படிதாங்க போட்டிருக்கு. எப்படி இருக்கு? சரி, மியூட் பண்ணி போடு வார்த்தைய. ஆமா, அதானங்க போட்டு வச்சிருக்கான். சரி சரி சரி. 70% பாசிட்டிவ் வேறயா? வா, எங்க அடி வாங்குது. அதான் செல்லர் பார்த்து வாங்கணும், அமேசான்ல வாங்கினா. பட் 70,000 கிடைக்குமாண்ணா? பிளிப்கார்ட்லயே கிடைக்கும். ஆக்சிஸ் பேங்க் ஆஃபர் அது திடீர்னு வரும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தோன்னா 1,500 ரூபா ஆஃபர் இருக்கும். இப்போ பிளிப்கார்ட் கிளிக் பண்ணி அதுல ஏதாவது ஆஃபர் இருக்கும். 75,000 ரூபாய்க்கு விற்குது. 75,000 ரூபாய்க்கு ஃபிளாட் பிரைஸ். இது கீழே போனோம்னா பிரைஸ் குறையும் பேர் 71,250. ஆமா சரியா, கார்டு ஆஃபர். பிளிப்கார்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 3,750. இது வந்து அஃபிஷியல் செல்லரா? இது டேய் இவங்க அஃபிஷியல் தான்டா. அப்படியா? எவனையும் நம்பவே முடியலங்க. எங்கிட்டு போய் பார்த்தாலும் அடி வாங்க வேண்டியதா இருக்கு. இல்ல செல்லர் இருக்கு, அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க செல்லரை மறக்காம. ஓகேவா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா JBL Tune 770NC. அது எப்படி 770NC? இந்த அளவுக்கு வந்து ஓவர் ஹெட்டட் ஃபோன். நம்ம நரேஷ் ப்ரோ யூஸ் பண்ணதான் சொன்னாரு, அவருக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் நாங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, அது சொன்னார். நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டில் நீங்கள் பார்த்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணணுன்றவங்க கமெண்ட்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஆமாம், அது வந்து 5K அதில் கிடைக்கிது, ஃப்ளிப்கார்ட்டில் தான். செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது OnePlus Buds 3 அந்த ஹெட்செட். இது ஏன்னா லாஸ்ட் மந்த்லேருந்தே 4K அந்த ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அழகாக இருக்கும். இது நல்ல சோப்பு டப்பா மாதிரி இருக்கும் பார்க்க. கலர் அங்கே வச்சிருந்த கலரும் நல்லா இருந்துச்சு. அந்த OnePlus 12R கலர் அப்படியே சூப்பராக இருப்பான். அதுவும் இருக்கு. டியூவல் டிரைவர் டிவைஸுங்க அது. சரியா, டியூவல் டிரைவர், நல்ல TWS, குட் ஃபார் கால்ஸ் as well as நல்ல டீப் அண்ட் வைடன்ட் சவுண்டுக்கு. ஆல்மோஸ்ட் இவன் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் பட்ஸ் தாங்க. நல்லா ப்ரீமியமாகவும் இருப்பான், நமக்கும் நல்லா இருக்கும். ஆப் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஆமாம், எல்லாமே இருக்கும். அந்த வியரிங் டிடெக்ஷன் எல்லாமே இருக்கு. வியர் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. LHDC உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த எக்கோசிஸ்டம், அதாவது பிபிகே எக்கோசிஸ்டம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ ரியல்மி Buds Air 8 வந்து உங்களுக்கு 3.5 நினைக்கிறேன். Air 8 தானே? ஆஃபரில் தான் 3.5, ஆஃபர் இல்லைன்னா 3.8. அப்படி பார்க்கும்போது இவன் வந்து சூப்பர். எக்ஸ்ட்ரா 200 ரூபா போட்டு அது இருப்பான். இவன் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீமியமாகவும் இருப்பான். ஆமாம், அவனும் நல்லா தான் இருக்கான். பட் கம்பேரிட்டிவ் அவனை விட அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம். ஏன்னா இதெல்லாம் 5,000 ரூபாய்க்கு பிரைஸ் ஆன ப்ராடக்ட். 5,000, 5,500 அந்த ரேஞ்சில் வந்த ப்ராடக்ட்ஸ். இன்னொன்று சொல்லணும், கால் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். இவன் அல்ட்டியா இருப்பான், அவன்ல கொஞ்சம் சர்க்கிளாக இருந்துச்சு. இதுல வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அதனால OnePlus Buds 3 கன்சிடரபிளி குட் ப்ராடக்ட்டுங்க. பார்க்கறனா அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மொத்தம் இதாங்க, ரொம்ப குறுகிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பிரைஸ். பரவாயில்ல, அப்போ போய் ஏதாவது பிரைஸ் ட்ராப் ஆகும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டர். ஏன்னா எல்லாம் பிரைஸ் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கானுங்க தவிர அவனும் குறைச்சி தொலை. ஏன்னா இதுதான் ரொம்ப குயிக்காக ரிப்போர்ட் பண்ண முடியும்டா. அதனால நம்ம சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ணுறதும் முக்கியம். பிரைஸ்லாம் ட்ராப் ஆகி 2 நாளில் சேல் முடிஞ்ச ஒரு வீடியோ போடுவோம். அப்புறம் ஹாய் அவன் போய் பார்ப்பான், ப்ரோ நீங்கள் சொன்ன ஒன்றுமே இல்லை, எல்லாம் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்றவாங்க. கரெக்ட் தான். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு, பார்ப்போம். நாங்கள் உடனே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வந்திருக்கோம். விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி. சிவசரிக்கை பார்க்கலாம். பாய்.